பிரைஸ் லார்ட். உங்களோடு சில நிமிடங்கள் பேச நான் ஆசையா இருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க உங்க சிந்தனைக்கு ஒரு காரியத்தை நான் வைக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் பண்ணி முடித்து அவர் கீழே வரும் பொழுது ஒரு குஷ்டரோகி ஆண்டவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அப்ப அந்த குஷ்டரோகிக்கு நல்லா தெரியுது, கண்டிப்பா என்னுடைய குஷ்டரோக வியாதியை உம்மால் சுகமாக்க முடியும். அவன் கண்டிப்பா சின்ன பையனா இருந்திருக்க மாட்டான். அந்த குஷ்டரோகி ஒரு வாலிபனாய் இருப்பதை விட ஒரு முதிர்ந்த வயது என்றே நான் நினைக்கிறேன். ஒரு 40 வயது போல இருக்கும் தான் எனக்கு உணர்த்தப்படுகிறது. ஸோ அப்போ அந்த மனிதன் அவன் சொல்றான் தெளிவா, ஆண்டவரே, சிறு வயதிலிருந்து எனக்கு இந்த குஷ்டரோக வியாதி இருக்குது, அது சுகமாகல. ஆனா உங்க பிரசங்கத்தை கேட்ட இந்த நேரம் எனக்குள்ள ஒரு விசுவாசம், உம்மால் ஆகும், உம்மால் ஆகும். அப்போ இந்த வீடியோவை பார்க்குற அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்துல என்ன வியாதி இருந்தாலும், நிச்சயமாய் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவால் அந்த வியாதியை சுகமாக்க அவரால் கூடும் என்பதை 100க்கு கொஞ்சம் சதவீதம் நீங்க விசுவாசிக்காதீங்க, 100% விசுவாசிங்க. பாருங்க, அந்த குஷ்டரோகி இதுக்கு முன்னாடி இயேசுவை பார்த்தானா இல்லையான்னு கூட தெரியல. அந்த மலை பிரசங்கத்துலதான் முதல் அறிமுகம் ஆகுகிறது. அந்த பிரசங்கத்தை கேட்டு எவ்வளவு விசுவாசம். இன்னைக்கு நம்ம எவ்வளவு பிரசங்கத்தை கேட்கிறோம், எவ்வளவோ வசனத்தை படிக்கிறோம், ஆனாலும் நமக்கு விசுவாசமே வரல. இந்த சின்ன வீடியோ உங்க விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம், தேவனுடைய வார்த்தை அவரால் ஆகும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாய் சுகமாகும், நிச்சயமாய் விடுதலை கிடைக்கும். 2வது, அந்த குஷ்டரோகி சொல்றான், உமக்கு சித்தமானால். எவ்வளவு ஒரு மெச்சூர்டா அந்த நபர் பேசுறாரு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்ட்ட எப்படி ஜெபிக்கிறோம், எசப்பா எனக்கு இதை தாங்க, கண்டிப்பா எனக்கு இதை எப்படியாலும் தாங்க. இவ்வளவு வருடங்கள் ஆகியும் நம்ம இப்படிதான் ஜெபிக்கிறோம். ஆனா அந்த குஷ்டரோகி அப்பதான் பிரசங்கம் கேட்டுட்டு வராரு. ஆனா அந்த மனிதனுக்குள்ள பாருங்க, ஆண்டவர் உமக்கு சித்தமானால் என்னங்க, ஏதாவது ஒரு சின்ன பொருளா கேட்கிறாரு, இல்ல ஒரு ஆசீர்வாதம் கேட்கிறாரா? சரீரத்துல குஷ்டரோகங்க, ஊருக்குள்ள யாரும் சேர்க்க மாட்டாங்க, குடும்பங்கள் அவரை சேர்க்காது, எல்லாரும் அருவருப்பா பார்ப்பாங்க. அப்ப கட்டாயமா எனக்கு சுகம் தாங்கன்னு தானே கேட்டிருக்கணும். ஆனா அந்த குஷ்டரோகி என்ன சொல்றாரு பாருங்க, உமக்கு சித்தமானால். எவ்வளவு பயங்கரமான ஒரு மெச்சூர்டா இந்த இடத்துல கேட்கிறாரு பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி கேட்கிறோமா? கட்டாயமா எனக்கு தாங்கப்பா, எவ்வளவு நாள் காத்திருக்கிறோம் அப்படிதான் சொல்றோம். இதுல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் ஆண்டவரால் சந்திக்க முடியும். ஆனால் ஒன்று, நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்து, ஏசப்பா எனக்கு இது தேவைதான், எனக்கு கண்டிப்பா இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானா எனக்கு இதை செய்யுங்க, உமக்கு சித்தமானால் நான் அந்த ஊருக்கு போகிறேன், உமக்கு சித்தமானால் என் பிள்ளைகளை இதை நான் படிக்க வைக்கிறேன், உமக்கு சித்தமானால் இந்த திருமணத்திற்கு என் பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு சித்தமானால் நான் ஊழியத்திற்கு வருகிறேன், உமக்கு சித்தமானால் நான் இதற்காக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதை செய்கிறதா இருந்தால் நீங்க கண்டிப்பா ஜெபிக்கணும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால். என் மனசுல வருது, எனக்கு ஆசையா இருக்கு, அது தப்பு கிடையாது. ஆனா ஒரு வார்த்தை, உமக்கு சித்தமானால் என்பதை மறந்து விடவே கூடாது. நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இதே போல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you.